நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இன்னொரு நல்ல நியூஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் லைஃப்பில் நடக்கிற எல்லா மேஜிக்கும் என் ஐயப்பன் தான் காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணி யூடியூப் பார்ட்னராக நம்ம இது பண்ணியிருந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சப்ஸ்கிரைபரு அந்த வாட்ச் ஹவர்ஸ். அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூ ஹவ் அன்லாக்டு நியூ வேஸ் டு என் புது வழியில நம்ம சம்பாதிக்க யூடியூப் மூலியமா சம்பாதிக்க போறோம். அதாவது இனிமேல் யூடியூப்ல இந்த ஆட்ஸ்லாம் வரும் பாருங்க நம்ம வீடியோ நடுவில், அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூடியூப் வந்து ஒரு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு வருமானம் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். 4000 வாட்ச் வர வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து வேற லெவலுங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க வேற லெவலு. இதை ரொம்ப சீக்கிரம் பண்ண வச்சுட்டீங்க. நான் நினைச்சே பார்க்கல. இது ஒரு சர்ப்ரைஸா நான் இன்னைக்கு மதியானம் தான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அந்த வாட்ச் பேஜ். ஸோ அந்த இது ஆட்ஸ்க்கெலாம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான இதுதான். இப்போ டர்ன் ஆன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூடியூப்ல வர எல்லா ஆட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இயர்னிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப் பார்ட்னராக சேர்ந்தோம், பட் இயர்னிங்ஸ் சிட்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டிருக்கு. ஆக்சுவலாக காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோ நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வீடியோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க வீடியோக்கெலாம் நான் வந்து அந்த மானிட்டேஷன் ப்ராசஸ்க்கு அந்த அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. என்னோட பர்த்டே கொண்டாடினோம் பாருங்க, அது போட்டிருக்கோம் பாருங்க. அதில் வந்து ரெட்ல போட்டு அந்த டாலர் சிம்பிளை வந்து அடிச்சிருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து பைசா கிடையாது. மற்றபடி ஒரு 3000 வியூஸ் போயிருக்கு, 10,000 வியூஸ் போயிருக்கு, 5000 வியூஸ் போயிருக்கு, 4000 போயிருக்கு இது வரைக்கும். இனிமேல் அது போயிட்டே தான் இருக்கும். அது சர்ச் பண்ணி அது வியூஸ் வந்து கவுண்ட் வந்து ஏறிட்டே தான் போகும். இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் இருக்கு பாருங்க, அது எத்தனை டாலர் கிரெடிட் ஆகுதுன்னு நம்மளுக்கு அப்படியே அது வந்து வாட்ச் ஹவர்ஸை வச்சு அந்த ஆட்ஸை வச்சு ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து அது எல்லாமே அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம பண்ணுற எல்லா வீடியோக்கும் இயர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது வேறு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக நீ டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 31 ஆகஸ்ட்டு கடைசி நாள். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30. ஸோ இந்த வாரத்துக்கான இயர்னிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி சண்டே. ஆக்சுவலாக பெரும்பாலும் நைட்டு வர நல்லா மழை எனக்கு தெரியாது, நல்லா தூங்கிட்டேன். காலைல தான் சொன்னாங்க நைட்டு செம்ம மழை போல். இன்னைக்கு டியூட்டி எனக்கு தெரிஞ்சு காலையில் சுமாராக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே நல்லாயிருக்கும். மழை இல்லைன்னா வெளிலலாம் போவாங்க, அப்படி இல்லைன்னா டியூட்டி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சண்டே எப்பவுமே ஒரு அப்படியே ஓட்டுவோம், அது மாதிரி இன்றைக்கி ஓட்டுவோம். முடிஞ்சால் ஈவினிங் வரைக்கும் கூட ஓட்டி எவ்வளோ வருது இயர்னிங்ஸ் அப்படின்னு போடுறேன். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. வாரம் ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது இனிமேல் வீக் டேஸாக வேணாம், வீக் டேஸாக வந்தால் ரொம்ப பெருசாக தெரியுது அமௌண்ட்லாம். ஸோ ஷார்ட்டாக வீக்கெண்டு அந்த மாதிரி நம்ம ஓட்டுவோம். ஃபைனலாக வந்து இந்த வாரத்தில் எவ்வளோ இயர்னிங்ஸ் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த வாரம் வந்து புள்ளியார் சக்தி அன்றைக்கி நான் ஓட்டலை, டியூட்டி கையில் சுமாராக தான் இருந்துச்சு. அது தவிர்த்து பார்த்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. 6 நாளைக்கு இன்றைக்கோட சேர்த்து பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு. இன்றைக்கி கூட ஆஃப் டே அப்படின்னா 5.5 நாள் கணக்கு தான் வரும். பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னா அதை ஃபைனலாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வாரத்துக்கான இயர்னிங்ஸ் வீடியோ, நீங்கள் இயர்னிங்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் வேணான்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம போடுவோம். ஓகே. ஸோ ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம 2 ஆப் ஆன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ரோடுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கிட்டேருந்து எதுவுமே அடிக்கலை, ஆஃபீஸ் டியூட்டி எதுவுமே இல்லைல்ல. ஸோ 2 பாயிண்ட் ஆகிடுச்சு. நுங்கம்பாக்கம் அடிக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்பி நம்ம சிஎன்ஜியை நம்பி போக முடியாது. ஸோ கேஸ் பிடிச்சிப்போம். ஒரு 6 கிலோமீட்டர் போனோம். அந்த வேலை எதனா டியூட்டி வந்தால் பார்ப்போம், இல்லைனா பரவாயில்ல, உடம்பு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக தூரத்தில் அந்த மீன் கடை தெரியுது பார்த்தீங்களா, கடை லைனாக கடைங்க சின்ன சின்னதாக தெரியுதா, அது ஆக்சுவலாக அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் கடை. இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஒரு வண்டி, சின்ன வண்டி வச்சு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் பசங்க சின்னதாக வந்து காசிமேட்லேருந்து மீன் எடுத்துகிட்டு வந்து கடை போடுவாங்க வண்டியில். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸை க்ரியேட் பண்ணி வாரம் அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வாரத்தில் அப்புறம் 3 நாள் சண்டே போட்டவங்க 3 நாள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக அந்த வண்டியில் போட ஆரம்பித்து
இப்போ மெயின் ரோட்டில் ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஷட்டர் சேர்ந்தா மாதிரி ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து போடுறாங்க. அவ்வளோ கூட்டம், ஃப்ரீ ஃபுட்டு டெலிவரி எல்லாம் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டாகவே க்ரியேட் பண்ணிட்டாங்கங்க. வேறு லெவல் அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்திருக்கேன், ஆனால் இது வந்து ரொம்ப கிலோமீட்டர் அதிகம் தான். எவ்வளோ தூரம் போகணுமா என்னன்னு தெரில. சரி ஓகே பார்ப்போம். இந்த ட்ரிப்பு போகணும்னு தெரில. லாஸ்ட் ட்ரிப் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப கேன்சலே பண்ண மாட்டேன் யூபரில், கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 650 மீட்டர் தான் காட்டுச்சு பிக்கப்பு. ட்ராப் வந்து நம்ம சிஎன்ஜி போகிற வழியில், அதனால நான் எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்டேட் பண்ணி 1.25 கிலோமீட்டரில் பிக்கப்பு போகுது. அவங்க வந்து அவங்க லொக்கேஷன் போட்டிருக்காங்க, அவங்க அப்பா அம்மாக்காக புக் பண்ணுறாங்க. அவங்க லொக்கேஷன் போட்டாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து மாற்றி இப்போ அவங்க அப்பா அம்மா லொக்கேஷன் போட்டிருக்காங்க. 1.8 ஒரு சின்ன ட்ரிப்பு சிஎன்ஜிக்காக தான் நம்ம ஓகே, அது ஒரு 94 ரூபா ட்ரிப்பு தான் ஓகே பார்த்தா அது வந்து தப்பு, அது வர்த்து கிடையாது. நம்ம அப்புறம் பிக்கப்புக்கே ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி ஓகே அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். அது ரீசன் நம்ம சொல்லிக்கலாம். பிக்கப் இட்ஸ் நாட் வர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டு விட்டா ஓகே, அது ஓகே அவங்களுக்கு தெரியும். ஓகே சிஎன்ஜி பிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பெட்ரோல் பக்கே காலியாக இருக்குங்க. வந்தவொடனே பிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆள் நம்ம தான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆட்டோ வந்திருக்கு, காலியாக இருக்குது. ஏர் செக் பண்ணி 1 வாரம் ஆகுது. ஏர் செக் பண்ணிப்போம். டியூட்டி அடிச்சுட்டு தான் இருக்குது. ஓகே 11 கிலோமீட்டருக்கு 205 ரூபா. பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான். இது சோழிங்கநல்லூர் அடிக்குது ரேப்பிட்டோவில். சோழிங்கநல்லூர் பக்கம்லாம் போயிடவே கூடாதுங்க சண்டேல. அது வந்து வீக் டேஸில் தான் அதெல்லாம் போகணும். இன்றைக்கி போனால் டியூட்டி கிடைக்காது. ஓகே சிஎன்ஜி ஏரு எல்லாமே செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே அதேமாதிரி வந்து ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கும். சிஎன்ஜி ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அந்த வேலை பார்த்துக்கலாம். நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட பக்காவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கிறது தான். நான் எப்பவுமே அப்படி தான் பார்த்துப்பேன். போயிட்டு சும்மா போயிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாது. இருக்குதோ இல்லையோ எல்லாமே ரெடியாக வச்சுப்போம். சின்ன சின்ன காரணத்துக்காக திரும்பி டியூட்டிலாம் இது பண்ணிவிட்டு வரக்கூடாது அப்படின்றத நினைப்பேன் நான். ஓகே சரி பார்ப்போம் டியூட்டி எதனா வருதாங்க. இப்போ ஒரு டியூட்டி எடுத்தேன், அதே மாதிரி தான் 3.6 கிலோமீட்டர் பிக்கப்பு. எவ்வளோ லாங்கு பாருங்க. இதுவும் கேன்சல் பண்ண வேண்டியது தான். அதுமாதிரி ரேப்பிட்டோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேப்பிட்டோவில் பைக் டாக்ஸி ஓட்டும் போது பார்த்துருப்போம், இந்த பார்சல் சர்வீஸ்லாம் இருக்கும்ல. அதேமாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆட்டோ பார்சல் சர்வீஸும் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து இது மட்டும் பண்ணக்கூடாது. என்னென்னத்தை கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. வேணாம். நம்ம ஆட்டோவை எப்போவுமே நம்ம ஒரு பேசஞ்சர் ஆட்டோவாகவே அதை யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு டிப்ஸ் இவ்வளோ கொடுத்தாங்க, இது மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ப மாட்டேங்க. நான் கஸ்டமரெல்லாம் அப்படி அதாவது அம்மா அப்பாவோ பார்க்குறேன் அப்படின்லாம் ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்குலாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 3.5 கிலோமீட்டர் எடுத்தேன்ல, நான் அதை வந்து கேன்சல் பண்ணல. ஏன்னா நம்ம யூபர் ப்ரோ கேட்டகரியில் இருக்கிறோம். சும்மா கேன்சல் பண்ணினே இருந்தோன்னா அது கம்மியாகி நம்மளை சாதாரணமாக கோல்டில் திருப்பிடுவாங்க. அதனால் கஸ்டமருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். சிஸ்டர், அவங்க வந்து லேடி, சிஸ்டர் ஐ எம் 3.5 கிலோமீட்டர் நாவே உங்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து தள்ளி இருக்கேன், ஸோ ப்ளீஸ் கேன்சல் அப்படின்னு அனுப்பிச்சேன். அவங்களாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 68, இதுக்கு 90 ரூபா. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஓகே செகண்ட் ட்ரிப்பு எடுத்திருக்கேன். சின்ன ட்ரிப்பு தான் எடுக்கிறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக கொஞ்சம் வேலை இருக்குது, பார்ப்போம். கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறோம். அதை ஃபோன் எடுத்தோன்னேப்பா 90 ரூபா காட்டுது, ஸ்டேஷன் உள்ளே விட்டுரு, அந்த புளியார் சிலைக்கிட்ட 120 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இது இப்போ முடிச்ச ட்ரிப்பு 97, இதுக்கு ஒரு 120. டைம் வந்து 9:52. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். 310 ரூபா வந்திருக்கு. எல்லாமே சின்ன ட்ரிப்பாக தான் எடுக்கிறோம். ஏன்னா மழை நைட்டு அங்கங்கே தண்ணி வேறு நிற்கிது. ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் எடுத்து எங்கேயும் மாட்ட வேணாம், ஏன்னா ரிட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 255 இது வரைக்கும் யூபர் மட்டும் தான் ஓட்டுறோம். டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு 310 ரூபா. டேக்கிங் ஃபோட்டோ கோ ஆஃப்லைன். இது ஃபோட்டோ வேறு எடுக்கணுமா? சரி ஓகே, ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணால் தான் டியூட்டி கொடுப்போம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்து 2 ஹவர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 310 ரூபா. டியூட்டிலாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்குது டியூட்டி. இப்போ கூட திடீர்னு கேகே நகர், வெஸ்ட் மாம்பலம் அதெல்லாம் அடிக்குது.
பட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் வர்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஈவினிங் எங்கே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஈவினிங் எங்கே போனாலும் ரிட்டர்ன் வந்துடலாம். சண்டேல மட்டும் வீக் டேஸில் எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம். பட் வீக்கெண்டில் வந்து அந்த மார்னிங் அந்த 12 மணிக்கு வரைக்கும்லாம் எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது. ஸோ ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே தைரியமாக எங்கே வேணால் போகலாம். ஸோ அதனால் நான் பெரிய டியூட்டி எதுவும் எடுக்கலை. சின்ன டியூட்டி மட்டும் தான் 3 டியூட்டி எடுத்தேன். அதே மாதிரி தான் டியூட்டி எடுக்க போகிறேன் இன்றைக்கி. நார்மலாக அப்படியே ஒர்க் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் என் பொண்ணு வேறு, அந்த அம்மா வந்து கடைக்கு போக கூப்பிட்டுருக்காங்க. போன வாரம் அந்த அம்மா கூப்பிட்டு போனல, அது மாதிரி எங்கன்னா கூப்பிட்டு போகிறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக என் சாதுவோட செயின் இப்போ போட்டுட்ருக்கேன். அவள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நான் அவளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். கட்சியில் அவன் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு செயின், அந்த வெள்ளி செயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுதான் போட்டுட்ருந்தேன். அந்த மகளிர் லோனு ஒன்று எடுத்திருந்தாங்க அவங்க. அப்போது ஒரு 4000 கொடுத்தா. அப்போ வெள்ளி வந்து 101 ரூபா எவ்வளோ அப்போ வாங்கி கொடுத்தாங்க, அந்த 42 கிராமு. அது இப்போ நான் போடுறதில்ல, இன்னொரு டியூட்டியாக எடுத்துட்டேன். வீட்டில் சும்மா தான் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்காங்க அது சும்மா இருக்குல்ல அப்படின்னு. சரி நான் சொன்னேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சும்மா அதை என்ன பண்ணி அதை கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிரேஸ்லைட் பேர் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து அது போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து நார்மல் இது தான் போட்டுட்ருக்கோம், காப்பு. ஸோ அதை கொடுத்துட்டு நீ சில்வரில் வாங்கி கொடுத்துரு, அது எவ்வளோ காசு ஆகுது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு. எப்போ போகலாம் அப்படின்னாங்க. என் பொண்ணு வேறு இந்த கௌரி வாக்கத்தில் வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ் திறந்துருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில். அப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு போகணுன்னு ஆசை, சொல்லிகிட்டே இருந்தான். நம்ம எதுனாலும் நம்ம சேரிக்கிட்டு தான் வாங்குறோமா, சரி இது ஒரு சின்ன பொருள் தானே, சரி அந்த செயின் நாங்கள் கொடுத்துட்டு காப்பு மாதிரி வாங்கலாம், ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அது எவ்வளோ ஆகுது, இது எவ்வளோக்கு எடுக்கிறாங்க என்னென்னு பார்ப்போம். ஸோ ஈவினிங் அந்த அம்மாவை கூப்பிட்டு போவோம் தங்கமயிலுக்கு. அதையும் நம்ம வீடியோவில் அப்படியே கவர் பண்ணுறேன். ஓகே, நம்ம டியூட்டி போவோம். ஓகே, 2 டியூட்டி முடிச்சிட்டேன். ஒன்று வந்து 185, இப்போ வந்து இது 66 ரூபா, இது ஒரு 90 ரூபா. எல்லாம் யூபரில் தான் ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக யூபரில் பாருங்கள் ஒரு டியூட்டி எவ்வளோ நேரம் நம்மளுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் 240 ரூபா. ஸோ அந்த யூபர் அந்த ப்ரோன்ற கேட்டகிரிக்காக அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஒரு டியூட்டிக்கு டைம் தராங்க. இதுவே ரேபிட்டோ அதெல்லாம் பட்டுன்னு முடிஞ்சிடும். அதேமாதிரி யூபர் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இந்த மாதிரி நிற்காது, எனக்கு இவ்வளோ நேரம் பாருங்க அப்படியே நின்றுட்டு இருக்கு நம்மளுக்காக வெயிட்டிங். பட் நான் போல லாங் சவாரி எதுவுமே இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 580 ரூபா. ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பி 8 மணிக்கா 11 மணி. ஸோ வந்து ஒரு 3 ஹவர். அதாங்க ரேபிட்டோ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். ஐயோ அதுக்குள்ள யூபர் வர வந்துச்சு. இது செம்பாக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில். ஓகே, யூபரே பண்ணுவோம். இது லாஸ்ட்டு ட்ரிப்பு 130, இது 150. டைம் வந்து 11:30. ஓகே, மணி ஒரு 11 ஆகுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ 617 ரூபா, ஒரு 700, ஆல்மோஸ்ட் ஒரு 750 வந்துருக்குங்க இது வரைக்கும். ஓகே, இந்த வாரம் நம்ம ஒரு 150 ட்ரிப்பு யூபரில் கம்ப்ளீட் பண்ணோன்னா 1300 ரூபா இன்சென்டிவ். வாரம் டெய்லி இன்சென்டிவ் ஒன்று தனியாக வருது 170. அது இல்லாமல் இது பட் வந்து 150லாம் முடிக்கிறது எப்படி தெரியல. இப்போ ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டேன். கௌரி வாக்கம் லாஸ்ட் சவாரி எடுத்தது நியர்பை செம்பாக்கம் தான். அவ்வளோதான், நான் 11:30. இதுக்கப்புறம் எந்த ட்ரிப்பாக எடுக்க போகிறதில்ல. இதோட வந்து ஈவினிங் தான் ஓட்ட போகிறேன். சின்ன ட்ரிப்பு தான், பட் எவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு தெரியுமாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க செலவாச்சு. சிஎன்ஜி அப்படியே இருக்குது, இன்னும் ஒரு பாயிண்ட் கூட குறையில. ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு 750 ரூபா. இந்த 750 ரூபாய்க்கு சம்பாதிக்க நான் அவ்வளோ மெனக்கெட்டு ஓட்டணும். டிராஃபிக் டைமில் எப்படி பார்த்தாலும் ஒரு 350 ரூபா ட்ரிப்புனா கூட 20 கிலோமீட்டர் அப்படின்னா கூட ஒரு 40-50 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். பெரிய ட்ரிப்பு 2000 இருந்தால் கூட அந்த 750 ரூபாய்க்கு அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கணும் டிராஃபிக்கில். பட் சின்னது இங்கே பிக்கப் பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஓட்டினேன். 750 ரூபா ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். இன்னைக்கு என்னோட டார்கெட் வந்து 2000 ரூபாய் தாங்க நான் முடிவு பண்ணது. 2000 ரூபாய்க்கு ஒரு செலவு இருக்குது, அதான் சொன்னல. அந்த பிரேஸ்லைட் அது மாற்றணும்ல, அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இல்லைனா அது நான் மாற்றுறேன், இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் நான் வச்சு நான் தரேன், அதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஆகாது, பார்ப்போம். அதுக்காக தான் இன்னைக்கு அது 2000 ரூபாய் ஓவர் இன்னைக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின், அதில் வந்து என் பொண்ணை ஆதுவை பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அது வந்து வீடியோவில் பார்த்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஓகே,
அந்தம்மா வந்து ஆமாம் அங்கே தான் சென்ட் மேரிஸ் எங்கேயோ தான் அப்படின்ட்டு நான் சரியா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா ஓகே. ஒரு ஆட்டோக்காரன் ஒரு என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து என்ன சும்மா ஒரு கிண்டல் பண்ணுவானுங்க. எதனா சொன்னால் ஆட்டோக்காரர் தண்டாடி அப்படின்னுவானுங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆட்டோக்காரனாக தான் ஆட்டோக்காரனாக இருந்தாலும் என் லைஃப் ஸ்டைலில் வந்து நான் வந்து வேறு மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நான் கொடுக்கணும்னு நினச்சிருப்பேன். ஓகே சரி ஓகே. அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சொன்னது கரெக்டாக ஆது பார்த்தேன் அப்படின்னு சொன்னது ஐ எம் வெரி ஹாப்பி. அவள் எப்போவுமே என்னோட உயிர் அவள். ஓகே சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே மணி வந்து 3:12 ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்துட்டேன் நம்ம வீட்டுக்கிட்டே தான். ஓகே கிளம்புவோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டு. இது ஒரு 183, இதுக்கு 200. சரியான டிராஃபிக்குங்க. புளியார் அந்த ஊர்வலம் போகுது. ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்பு எடுத்துருக்கோம். இனிமேல் சிட்டி உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. ஃபுல்லாக அந்த புளியார் ஊர்வலம் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாமே மாற்றிக்க வேண்டியதுதான் ட்ரிப்பு. சரியான டிராஃபிக்கு. ஸோ நம்ம வந்து சிட்டி உள்ள சவாரி பீச் பக்கம் எடுக்கக்கூடாது. வர்றது எல்லாமே திருவான்மியூர் பெசன்ட் நகர் தான் வருது. பட் ஆனால் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. இது ஒரு 106, இதுக்கு 130. நெக்ஸ்ட் ட்ரிப் எடுத்தாச்சு. இது ஒரு 150. இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. அது ஒரு ஜாஸ்ட் கம்மியாக தான் பே பண்ணியிருக்காங்க கஸ்டமர். 150 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே இது வரைக்கும் ஒரு 350 480 ரூபா வந்திருக்கு செகண்ட் ஆஃப். ஒரு ஆன் த வே ட்ரிப்பு கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டரு 60 ருபீஸ் சொல்லியிருக்கோம். அந்த வே ஒரு 60 கேட்டோம், 70 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்பும் எடுத்துட்டேன். போகலாம். அது ஒரு சின்ன ட்ரிப்பு தான். ரேப்பிட்டோவில் ஒரு இதுக்கு வந்து 120. இது வரைக்கும் ஒரு 1420 ரூபா வந்திருக்கு. இது ஒரு 387. யூபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 767, ஒரு 1410 ரூபா வந்திருக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து. ஐயோ சிஐடி நகர் சிட்டி உள்ள ஃபுல்லாக செம டிராஃபிக்காக இருக்குது. எங்கே போகிற முடியல. ஆக்சுவலாக டியூட்டி வருது எல்லாமே சிட்டி உள்ள தான் வருது. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம போகிற மாதிரி நினச்சி தான் எப்போ நான் வேளச்சேரி எடுப்பேன் ட்ரிப்பு. வேளச்சேரி எடுத்துகிட்டு சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே பெசன்ட் நகர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா ஈஸியாக ஒரு 1300 ரூபா ஈஸியாக வந்துடும். காலைல ஒரு 750 ரூபா, இப்படி இது ஒரு 1250 ரூபா 1300 ரூபா பண்ணோன்னா 2000 ரூபா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சேன். வேளச்சேரி ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்தால் சரியான டிராஃபிக்கு. 1 ஹவர் ஆச்சு அந்த ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு. இப்போவும் அடிக்கிறது எல்லாமே பீனிக்ஸ் மாலு, ட்ரிபிள் கேன், மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச் தான் அடிக்குது. பீச்சு பக்கமே போகக்கூடாது. போனால் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடலாம். பயங்கர டிராஃபிக். முந்தானத்து அப்படி தான் வேலை. ஈவினிங் வந்து சரி பெசன்ட் நகரில் ஒரு ட்ரிப் எடுத்து அங்கே போய்ட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி போட்டு போயிட்டேன். சரியான செம்ம இது. அந்த பீச் பக்கத்தில் அந்த தெரு பக்கத்தில் அந்த போலீஸ் பூத்து இது தாண்டி உள்ளே போக முடியல. அப்புறமா மணிலே நின்று அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக். இன்றைக்கி கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். பீச்சில் அந்த புள்ளியார் கரைக்கிறத பார்க்கறதுக்காக எல்லாருமே அந்த பக்கம் தான் அடிக்குது. ஆக்சுவலாக பெசன்ட் நகர் அந்த மாதிரி இடத்துல தான் அப்படி தான் அடிக்குது யூபர்லேயும். அதனால் ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போவேண்ணா. ஏன்னா ஈவினிங் என் பொண்ணை வர கடைக்கு கூட்டு போகிறேன்ட்டு. இப்போவே அவள் வந்து எத்தனை மணிக்கு வருவேன், 6 மணிக்கு வருவியா 7 மணிக்கு வருவியான்னு கேட்டான். ஸோ போயிட்டு மாட்டிக்கினேன். ஸோ ஓகே ஒரு ஈஸியாக ஒரு 2000 ரூபா பண்ணலாம்னு நினச்சேன். இது வரைக்கும் 1400 ரூபா. பார்ப்போம். இன்னொரு மணி 5:45 ஆகுது. ஒரு 6:30 மணி வரைக்கும் இன்னொரு 1 ஹவர் டைம் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ பண்ண முடியும்னு. சின்ன சின்ன ட்ரிப்பு வீட்டு பக்கத்துலேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படியே போட்டோம் வண்டியை. வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு அப்படி பக்கத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டு வந்து இது பார்த்த வரைக்குங்க எவ்வளோ சுமாராக ஓட்டாலும் ஒரு 1500 ரூபா 1500 ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒருத்தர் வீடியோ பார்த்தேன். ஆட்டோ டிரைவர்ஸ் தான். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறேன், 12 மணி நேரம் 11 மணி நேரம் ஓட்டுறேன், 1000 ரூபா சம்பாரிச்சேன், 1200 ரூபா சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சாத்தியம் அது வந்து ஒத்துக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளோ சுமாராக ஓட்டினாலும் இன்றைக்கி நான் இது வந்து நான் ஓட்ட ஆரம்பித்து நான் ரொம்ப சுமாராக ஓட்டிகிட்ருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு காலைல வந்துட்டு மதியம் 11:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய் 8 மணிக்கு கிளம்பி திருப்பி சாயங்காலம் 3:30 மணிக்கு சாப்பிட்டு ஏஞ்சி இதோ மணி ஒரு 5 ஆகுது, 5:45 சுமாராக ஓட்டினா கூட இது 1400 சிஎன்ஜி போனால் கூட சிஎன்ஜி எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் காலியாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 130 150 சிஎன்ஜி செலவாயிருக்கும் அவ்வளோதான். அப்படி பார்த்தா கூட ஒரு 1300 சாப்பாட்டு செலவு அதில் போனால் கூட மதியானம் காலைல டிஃபன் செலவு சாப்பாட்டு செலவு ஒரு 100 போனால் கூட 1300 எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு 1000 கணக்கு போட்டால் கூட 30,000 இல்லை ஒரு 35,000 ரொம்ப ஈஸிங்க. அதுக்கெலாம் கம்மி சம்பாதிக்கிறோம் இல்லை ஒரு ஆள் ஃபுல்லாக ஓட்டி நான் 1000 1500 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஃபீல்டுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது, இந்த ஃபீல்டுக்கே நம்ம தகுதியில் என்ன இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாலாம் ஒன்றுமே கிடையாது. சரி ஓகே பார்க்கலாம், ஏன்னா சவாரி வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ஓவர் பொண்ணையும் எங்கள் அம்மாவையும் கடை கூப்பிட்டு போகிறோம். அதேமாதிரி ஃபைனலி நம்ம சேனலில் அந்த மாதிரி அந்த மானிட்டைசேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடித்தா அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு 4000 ஒரு 1000 வாட்ச் ஹவர் வந்து ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கோம். நம்பவே முடியல. நான் வந்து ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபரை ஏற்றி வச்சிட்டாங்க, வாட்ச் ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகும். அது பண்ண முடியல. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். பட் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நம்ம போடுற வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அந்த வாட்ச் ஹவர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேறு லெவல் சப்ஸ்கிரைபர்லாம் ஏற்றிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருக்கேன் கண்டென்ட்லாம், பார்ப்போம், பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இனிமேல் ஆட்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து 55% நம்மளுக்கு பே பண்ண போகிறாங்க ஒவ்வொரு ஆடுக்கும். ஸோ ரெவன்யூ இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னார், ப்ரோ 3 வீடியோ இத்தனை வியூஸு, இந்த வீடியோவுக்கு $10, அந்த வீடியோவுக்கு $6, இந்த வீடியோவுக்கு $4, 3 நாளில் 1600 சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ஆனால் அந்த கால்குலேஷன் கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்கிறீங்க, சூப்பர், வேறு லெவல் நீங்கள். ஸோ நம்ம சேனல் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈடுபாடோடு உங்கள் சேனல் மாதிரி எடுத்து எல்லாமே சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனிமேல் ஆடுக்கெலாம் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க யூடியூப்பு, வேறு லெவலு. ஒரு சின்னதாக ஆரம்பித்து அவங்கவுங்க வந்து ஒரு பெரிய சேனல்லாம் கூட நான் கேட்டு பார்த்த வீடியோலாம் 2 வருஷம் ஆகிருக்கு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக நான் இது பண்ணி போடல. பட் வந்து இந்த ஆட்டோ எடுத்து ஒரு 4 மாதத்தில் 4000 வாட்ச் ஹவர்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், வேறு லெவல் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடிக்கிறதுலாம் பாருங்களேன், எல்லாம் பாருங்கள். வலசரவாக்கம் 514 வலசரவாக்கம் சிட்டி உள்ளே போனோம். ஒரு 30 கிலோமீட்டருக்கு 514 எப்படி பார்த்தாலும் ஒரு 550 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனால் வர முடியாது. அது எப்படி இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக புளியார் சத்தினா வந்து பீச்சில் தான் கரைப்பாங்க. பட் வந்து இங்கே சிட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. வேலைச்சேரியெல்லாம் என்ட்ராகவே முடியல. ஸோ ஓகேங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு போய்டுவேன்னு நினைக்கிறேன். போய்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே எங்கள் அம்மாவை என் பொண்ணையை கூட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டி தான். ஓகே, ஒரு 1400 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கௌரிவா அந்த எனக்கு வந்து காப்பு வாங்க போகிறேன். பாருங்கள், அதையும் என்னோடய எல்லா இதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் இருக்கணும். வாங்க போவோம். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி தான் அந்த இயர்ரிங்ஸ் வீடியோ பண்ணேன். ஒரு 32 நிமிஷம் வீடியோ, அவ்வளோ லென்த்தி வீடியோ. இது வரைக்கும் இயர்ரிங்ஸ் வீடியோ யாரா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா தெரில. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பண்ணியிருப்போம். பட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் பார்த்தாங்க. வியூஸ் போயிட்டே தான் இருக்குது. அதுதான் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவல் அப்படி கொண்டு போச்சு. அது போனதுலேருந்து தான் மற்ற வீடியோஸ் எல்லாமே அப்படியே வியூஸ் போக ஆரம்பிச்சுது. எல்லாமே அப்படி நல்லா இருந்துச்சு. அது வந்து நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணேன். எனக்கு அது சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எல்லோரும் இயர்ரிங்ஸ் போடுங்கன்னு சொன்னீங்க. சரி ஓகே, அப்படி அது எப்படி பார்த்தேன், நிறைய பேர் பாட்டதை பார்த்தேன். சும்மா இயர்ரிங்ஸை மட்டும் இப்படி காட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இயர்ரிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், காலையிலேருந்து கிளம்பி நைட் வரைக்கும். அதை ஃபுல்லாக காட்டணும்னு நினச்சேன். பட் அந்த உழைப்புக்கு, அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மரியாதை, அதுதான் வேறு லெவலில் நம்மளை எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
உங்கள் சப்போர்ட்டு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. போ 42 கிராம். இதெல்லாம் பீஸ் ரேட்டு போடுறாங்க, அதுதான் இந்த விலை, கிராம் கணக்கு கிடையாது. 9210 ரூபா. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்ல, உடம்பு சரியில்லை தானே? ஆ ஆது பாவம், ஆதுவை கூப்பிட்டு வந்தோம்ல, ஆது பர்த்டேக்கு. ஆமாம், இந்த மாதிரி தான் காஸ்ட்லியாக கேட்பாங்க. அது குழந்தை சைக்கிள் கடை கூட இருக்குது பாரு, உங்கள் அத்தை சைக்கிள் பாரு. ஆமாம் ஆமாம், இது சைஸ்க்கு இதாக கரெக்ட். இது எத்தனை வயசு வரைக்கும் ஓடலாம்? 15 வயசு வரைக்கும் ஓடிக்கலாம். 8 வயசுலேருந்தே யூஸ் பண்ணலாம். 8 வயசு தான் இந்த மாதிரி. 8லேருந்து உங்களுக்கு 13 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா